11ஆம் நூற்பாவின் கருத்தை சிந்தித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நூற்பாவை ஆசிரியர் 2 கூறுகளாக கொண்டு நமக்கு அதிகரண பகுப்பாக அருள் செய்கிறார். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் ஒரு கூறாகவும், அயரா அன்பின் அரண் கரு செலும் என்பது 2வது கூறாகவும் வைத்து அருள் செய்கிறார். இப்போ முதல் பகுதி எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த நூற்பாவினுடைய கருத்துல கண் என்கிற இந்திரியமும் உயிர் என்கிற பொருளும் கலந்துதான் ஒரு பொருளை காணுகிறது. இப்படி காணுகிற பொழுது கண் தனியேவோ உயிர் தனியோ இரண்டு தனித்தனியா இல்லை, 2 என்ற நிலை இல்லாமல் ஒற்றித்து தான் அங்க காணுதல் என்கிற நிகழ்வு நிகழ்கிறது. அப்ப நான் ஒரு இறைவனை காணுகிறேன். இப்படி காணும்போது நான் என் கண்ணை கொண்டு காண்கிறேன் என்றெல்லாம் காண்பதில்லை. நான் காண்கிறேன் தான் பார்க்கிறோம். அப்ப அறிதல் உயிருக்கு தான் கண்ணின் வழி அறிகிறது. கண்ணும் நானும் என்று 2ஆ இல்லை, 1ஆகவே நிற்கிது. ஏன்? உயிர் கண்ணாவே ஆயிடுச்சு. அப்படித்தான் நின்று அறிகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுபோல சிவம் உயிருக்கு அறிவிக்கும் பொழுது உயிர் கூடவே நிற்கிறது, 2ஆ இல்லை, 1ஆவே நிற்கிறது. எனவே இரட்டித்து காணுதல் அன்றி ஒன்றாகவே நிற்கக்கூடிய தன்மை சிவம் நமக்கு செய்கின்ற உதவி என்று பேசப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய விரிவை இனி மேற்கோள் எடுத்துக்காட்டின் வழி நம்ம காணலாம். பாருங்க, உங்க புத்தகத்துல 170வது பக்கம் கீழே பாருங்க. முதல் கூறு ஈண்டு அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. அவன் சிவபெருமானுக்கு அவன்னு பேர். அவற்றது ஆன்மாக்களது விடயத்தை நுகர வேண்டிய அனுபவங்களை எல்லாம் அறிய வேண்டிய பொருள்களை எல்லாம் அவனும் உணர்வாங்கிற. அப்படி உரை பாருங்க. அவன் முதல்வன், அவற்றது ஆன்மாக்களது உண்மை, அதாவது அவனும் என்பது ஆன்மா உணர்தலே அன்றி முதல்வனும் அதனை உணரும் என இறந்து தழியிற்று என்று இலக்கண குறிப்பு நமக்கு தந்திருக்கிறார். எனவே அவனும் என்பதில் அங்க சொல்லப்பட்ட அந்த உண்மை என்னன்னு கேட்டா, உயிர்கள் அறிவதோடு மட்டுமல்ல அவனும் அறிகிறான் அப்படிங்கிறதா அங்க சொல்லப்படுகிறது. எனவே ஆன்மா உணர்தலே அன்றி முதல்வனும் அதனை உணரும் என்பதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. சரி, அப்படி சொல்லப்படுவது அவனும் அவற்றது விடயத்தை அறியும் என்று சொன்னா எப்ப கேட்டா பெத்தத்திலும் முத்தியிலும். அடுத்து வரை பாருங்க, பெத்தத்தில் பிரபஞ்சமும் முத்தியில் சிவமும் ஆம். அப்ப நம்ம ஒன்றை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பிறப்பு நிலையில இருக்கிறோம். இப்ப சிவம் நமக்கு ஒரு உதவி செய்கிறது. எது? உலகத்தை காட்டி, உலகத்தை நான் காணும் போது என் கூடவே இருந்து நான் அனுபவிக்கும் போது அவன் கூடவே இருந்து அனுபவிக்கிறான். அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்துட்டா சிவனேன்னு இருக்கிறான். எனவே லாபம் எனக்குத்தானே ஒழிய சிவத்துக்கு அல்ல. அப்ப சிவம் என் லாபத்துக்காக என் கூட இருக்கு, எனக்கு உதவுவதற்காக சிவம் என் கூட இருக்கிறது. அவனுக்கு எந்த விடய நுகர்ச்சியும் அவசியம் இல்லாதவன், தேவையில்லாதவன். எனவே விடய நுகர்ச்சி இல்லாதவன், தனக்கான எந்த தேவையும் இல்லாதவன் என் கூட இருந்து எனக்கு உலக அனுபவத்தை அனுபவப்படுத்துவதற்கு அவன் என் கூட நிற்கிறான். இது அவன் செய்கிற மிகப்பெரிய உதவி. ஏன்னா அவன் உதவி இல்லைன்னா என்னால் அறியவும் முடியாது, அனுபவிக்க முடியாது. இது போல கண் என்கிற இந்திரியம் உயிர் இல்லாமல் காணாது. கண் என்கிற இந்திரியம் உயிர் கூட நின்றால்தான் காணுதல் என்கிற அனுபவம் நிகழும். காண வேண்டிய பொருளை காட்டுவதற்கும் காண வேண்டிய பொருளை காணும்போது கூடவே நிற்கக்கூடிய உதவியை கண்ணுக்கு உயிர் எப்படி காட்டியும் காணுமாறும் உதவுகிறதோ அதுபோல உயிருக்கு சிவம் அந்தந்த உயிர் செய்த வினை பயனுக்கு ஏற்றவாறு பயனை காட்டியும் அதை நுகரும் போது கூடவும் இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னார். சரி, அப்ப பிரபஞ்சம் முற்றியும் ஆம். இப்போ இங்கே சொல்லும்போது சரி, அதாவது உலகத்தை நான் பார்க்குறேன், என் சிவன் கூட இருக்குது. நாளைக்கு பக்குவப்பட்டு இந்த சட்டையை நான் கழட்டி விட்டுட்டு முத்தி பேருக்கு போகிற காலத்தில் நான் சிவத்தோடு இருப்பனே, அப்பவும் இந்த உதவி இருக்குமாயான்னு கேட்டால் ஆம், அப்போதும் சிவம் அறிவித்து நிற்கும்.
ஆன்மா அறிந்து நிற்கும், சிவம் உதவி செய்து கொண்டே இருக்கும். எனவே அவனுடைய உதவி பெத்தத்திலும் உண்டு, முத்தியிலும் உண்டு. நம்ம நிறைவாக படிக்கும்போது ஒரு செய்தி உண்டுங்க, ஆன்மா பக்தி செலுத்துதல் என்பது முத்தி காலத்திலும் உண்டு. ஏதோ பக்தி இங்கே மட்டும்தான் நினச்சிக்காதீங்க, முத்தியிலும் பக்தி உண்டு. எனவே பக்தி என்பதை யோகத்தை பின்பற்றுபவர்கள் அதை ஒரு படிநிலையில் கீழேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சைவ நெறியை பொறுத்த வரைக்கும் முத்தி பேற்றிலும் பக்தி உண்டு என்பதுதான் முடிந்த முடிவாக இருக்கிறது. அது பின்னாடி 12ஆம் வகுப்பு வரும்போது நம்ம பார்க்கலாம். எனவே இங்கே சொல்லப்படுகிற செய்தி, சிவம் கட்டுண்ட காலத்திலும் உதவி நிற்கிறது, விடுபட்ட காலத்திலும் உதவுகிறது. கட்டுண்ட காலத்தில் உலகத்தை காட்டி அனுபவிக்க செய்கிறது, முத்தி காலத்தில் தன்னை காட்டி தன்னை அனுபவிக்க செய்கிறது. அது 2 இடத்துலும் அவன் உதவி இருக்கு. அவன் உதவி இல்லைன்னா, முத்தியிலும் அவன் உதவி இல்லைன்னா நம்மால் சிவத்தை அறிந்து அனுபவிக்க இயலாது. எனவே அவன் எல்லா காலத்தும் அவன் உதவி வேண்டும் பெறுகிறது, அவனும் உதவி செய்து கொண்டே இருக்கிறான் என்பதுதான் சொல்லப்படுகிற நிலை. எனவே பெத்தத்தில் பிரபஞ்சமும் முத்தியில் சிவம் ஆம். ஆகவே முதல்வன் தன்னை அறிதலும் ஆன்மாவின் பொருட்டு ஆன்மாவில் தங்கி நின்று அறியும் என்பதாயிற்று. எனவே அவன் எனக்குள் நின்று என் பொருட்டு அறிகிறானே ஒழிய அவனுக்கு என்று அறிய வேண்டிய தேவை எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி. இது சிவஞான பாடியத்தில் இருப்பதை ஆசிரியர் மேற்கோளாக எடுத்துக்காட்டில் எடுத்து சேர்த்திருக்கிறார். இனி ஏது பாருங்க. இவ் ஆன்மாக்கள் அவனையின்றி அமைந்து ஒன்றையும் விடையா ஆகலான். முதல் கூறு அவனும் அவற்றது விடயத்தை உணரும். உயிர்கள் பொருட்டு சிவமும் உலக விடயங்களை உணரும் அப்படின்னு சொன்னார். இப்ப சொல்லும்போது 2வது மேற்கோள் கடுத்து ஏதுக்கு வரும்போது, இந்த உயிர்கள் அவனை விடுத்து எந்த ஒன்றையும் நுகர இயலாது. அந்த எந்த ஒன்றையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்? அது பொறி வழியாக நுகரப்படுகிற உலக இன்பமாக இருந்தாலும் சரி, பொறிகளை விடுத்து அருள்வயப்பட்டு நின்று ஆனந்தத்தை நுகர்வதாக இருந்தாலும் சரி, 2 இடத்திலும் அவனை இன்றி இந்த உயிர்களால எந்த ஒன்றையும் அப்படின்ட்டார். எந்த ஒன்றையும், அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த எந்த ஒன்றையுங்கிறதுக்கு தான் பெத்த முத்தி என்கிற 2 இடத்திலும் பாருங்க. சிவஞான முனிவர் 2 தொடராக்கி பொருள் செய்துள்ளார். இதே வரிய அவர் 2 வகையா பொருள் செய்து கொண்டாராம். எப்படி? 1, இவ்வான்மாக்கள் அவனையின்றி அமையா. ஏன்? சிவம் இல்லைன்னா நமக்கு இருப்பு இல்லை. இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா அவன் என்னை தாங்கி நிற்பதுனால, அவன் எனக்குள் இருந்து என்னை தாங்குகிறான், எனக்கு வெளியே இருந்து தாங்குகிறான். எனவே அவன் தாங்கி நிற்பதனால தான் எனக்கு இருப்பு இருக்கிறது. எது போல அப்படின்னு கேட்டால், உடம்பென்ற கூட்டுக்குள் உயிர் என்ற பொருள் தங்கி இருப்பதனால தான் உடலுக்கு இருப்பு இருக்கிறது. அந்த உயிர் என்ற பொருள் உடம்பை விட்டு வெளியேறுமானால் உடம்புக்கு இருப்பு இல்லாமல் போய்விடும். அதுபோல சிவம் என்கிற செம்பொருள் ஆன்மாவினுள் சென்று தங்கி இருப்பதனால தான் ஆன்மான்னு ஒரு பொருளே இருக்குது. ஒருவேளை சிவம் அந்த ஆன்மாவில் இல்லாம அவன் வெளியே இருப்பானால் ஆன்மா என்ற பொருள் இல்லாம போயிடும். எனவே அப்படி இல்லை. அவன் அந்த உயிர் பொருள் உயிருக்குள்ள கலந்து நிற்கிறான். ஆணவத்துக்குள்ளும் அவன் இருக்கிறான். அவன் இல்லைன்னா ஆணவத்துக்கு இருப்பில்லாமல் போயிடும். கண்மத்துக்குள்ளும் அவன் இருக்கிறான். ஆனா அந்த கண்மம் அவனை ஒன்றும் பண்ணாது. மாயைக்குள்ளும் அவன் இருக்கிறான். ஏன்? ஆன்மா, ஆணவம், கண்மம், மாயை இப்படி எல்லா பொருளிலும் அவன் கலந்து அந்தந்த பொருள் இருப்புக்கு துணையா இருந்தாலும் எந்த பொருளுடைய தன்மையும் அவனுக்கு பாதித்து இல்லாமல் இருக்கிறவன். அவனுக்கு மலத்துக்குள்ள இருந்தாலும் அவனை மனம் ஒன்று பண்ணாது. அவன் மாயைக்குள்ள இருந்தாலும் அவனை மாயை ஒன்றும் பண்ணாது. அவன் கண்மத்துக்குள்ள இருந்தாலும் கண்மத்தை அவனை ஒன்றும் பண்ணாது. ஏன்? அவன் இவற்றிலிருந்து விடுபட்டு நிற்பவன். அப்ப இவற்றை நமக்கு கூட்டணும்னா, இப்போ மாயை நம்ம கூட்டணும்னா அவன் தான் போய் மாயையில் நின்று அதை காரியப்படுத்தி நமக்கு உடம்பாக ஆக்கணும். நம்ம வினையை கூட்டணும்னா வினையை எடுத்து அவன் தான் கூட்டணும். நமக்கான செயல்பாட்டுக்கு அவன் இப்படி ஒன்னொன்றுக்கு அவன் துணை நமக்கு தேவைப்படுகிறது. எனவே அவனை அன்றி ஒன்றையும் விடையா அப்படின்னாரு. எனவே அந்த வகையில 2 கூறு. அவனை அன்றி அமையா.
அந்த அவனையின்றி அமையா என்பது உடலுக்கு உயிர் இன்றியமையாதது போல உயிருக்கு சிவம் இன்றியமையாதது அப்படின்னு கருத்துல வச்சுக்கலாம். சரி, இரண்டாவது கூறு, அவனையின்றி எந்த ஒன்றையும் அறியவோ நுகரவோ இயலாது. எனவே அவனையின்றி ஒன்றையும் விடையா அப்படின்னார். அப்படியே உரை பாருங்க, சிவஞான முனிவருடைய உரை. அவனை இன்றி அமையாமையில் காட்டும் உபகாரம் விளங்கினார் போல் அவனையின்றி ஒன்றையும் விளைவித்தல் இன்மையார் காணும் உபகாரம் இனிது விளங்கும் என்பார். அவனை இன்றி அமைத்து சொல்றார். அவனை இன்றி அமைத்து ஒன்றையும் விடையா என்றார் என்பது சிவஞான மாவாடியம். அமைந்து விடையா என்பதனை அமைதலும் இல்லை விளைவித்தலும் இல்லை. எனவே அவன் இல்லாம இல்லை, அவன் இல்லாமல் நுகர்ச்சியும் இல்லை. எனவே என கொண்டார் சிவஞான முனிவர். எவ்விடத்தும் இறை அடியை இன்றி அமைத்து ஒன்றை அறிந்து இயற்றிடா உயிர்கள் என்ற சிவஞான சித்தியார் பாடலை மேற்கோள் காட்டியுள்ளார். இது மாவாடிய உரையில எவ்விடத்தும், எவ்விடத்தும் என்பது சகலத்திலும் சரி சுத்தத்திலும் சரி ரெண்டு இடத்திலும், எவ்விடத்திலும் இறை அடியை இன்றி அமைத்து ஒன்றையும் அவன் துணை இல்லாம எந்த ஒன்றையும் இயற்றிடா உயிர்கள் என சிவஞான சித்தியார் பாடலை மேற்காட்டி உள்ளார். இவர் இதனுள் எவ்விடத்தும் என்றது பெத்தம் முத்தி இரண்டிலும் என்றவாறு என்று விளக்கம் தந்துள்ளார் என்பதை எடுத்து காட்டியிருக்கார். அப்ப இப்ப இந்த உதவியை நமக்கு உணர வைக்கணும். அதை எப்படி உணர வைக்கிறார் அப்படின்னு கேட்டா, கண்ணுக்கு உயிர் இன்றியமையாதது போல உயிருக்கு சிவம் இன்றியமையாதது. அப்ப கண்ணுக்கு உயிர் என்ன உதவி பண்ணுகிறது? காட்டவும் செய்கிறது, காணவும் செய்கிறது. அதுபோல சிவம் உயிருக்கு காட்டவும் செய்கிறது, காணவும் செய்கிறது. அங்க கண்ணுக்கு லாபம் அல்ல உயிருக்கு. இங்க உயிருக்கு தான் லாபம், சிவத்துக்கு லாபம் இல்லைன்றார். ஏன்னா தன் பொருட்டு செலுத்தல. ஆனா அங்க ஆன்மா தன் பொருட்டு கண்ணை செலுத்துகிறது. எனவே எதன் பொருட்டு எது செலுத்துகிறதோ அதுக்கு தான் லாபம். எனவே தன் பொருட்டு ஆன்மா செலுத்துவதனால லாபம் ஆன்மாவுக்கு ஆயிற்று. சிவம் தன் பொருட்டு செலுத்தல, உயிர் பொருட்டு செலுத்துவதனால லாபம் உயிருக்கு ஆயிற்று, சிவத்துக்கு இல்லை என்று ஆயிற்று. அதனால இதை வைத்து கொண்டுதான் நீ மேற்கோளுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு வெண்பாவின்படி இது ஆசிரியர் எப்படி நமக்கு விரிவாக நமக்கு தருகிறார் என்பதை நாம் அடுத்து காண வேண்டும். அடுத்த வெண்பா பாருங்க, இது உறுதிப்படுத்துகிற எடுத்துக்காட்டு வெண்பா, பக்கம் 171. ஐந்தையும் ஒக்க உணராது அவற்று உணர்வது ஐந்தும் போல் நின்று உணரும் ஆதலால் ஐந்தினையும் ஒன்று ஒன்றா பார்த்து உணர்வது உள்ளமே எவ்வுலகும் ஒன்று ஒன்றா பார்க்கும் உணர்ந்து. ஒரு உயிர் ஒன்றை உணர்வது எவ்வாறு அப்படின்னு இந்த வெண்பால எடுத்து சொல்லுகிறார். நமக்கு ஆன்மாவுக்கு அறிவதற்கு 5 கருவி இருக்கிறது. கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்ற 5 கருவி. இதை கொண்டுதான் நம்ம அறிவோம். அப்படிப்பட்ட அறிகின்ற உயிர் ஒரே நேரத்தில் 5ஐயும் அறியாது, 5 வழியாக அறியாது. ஒன்றை அறியும் போது ஏனைய 4 செயல்படாது. கண் பார்க்கும்போது காது, மூக்கு, வாய், மெய் என்பதெல்லாம் அமைதியான நிலையில நின்றுடும். அடுத்து நீங்க காதுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கண் அமைதியாயிடும். இப்படி ஒரு நேரத்தில் ஒரு பொறி தான் செயல்படும். ஆனா செயல்பாட்டை நீங்க தொடர்ந்து கவனித்து வரும்போது அது இன்னும் 5 ஒரே நேரத்தில் செயல்படுற மாதிரி தோற்றம் தந்து நிற்கும். உண்மை அதல்ல. இதுதான் அடிப்படைங்க. நாம இல்லை நான் எல்லாம் ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் உணர்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது உண்மை அல்ல என்பதுதான் நூல் சொல்லுகிற செய்தி. அப்ப ஒரு நேரத்தில் ஏதேனும் ஒன்றை கொண்டு அறிய முடியுமே அன்றி ஒரே நேரத்தில் 5ஐயும் அறிகிற ஆற்றல் உயிருக்கு இல்லை. இது உயிருக்கான இலக்கணம். பாருங்க, உள்ளம் ஆன்மா 5ஐயும் ஒக்க உணராது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய 5 ஒரே சமயத்தில் ஒன்று சேர உணர மாட்டார். ஒருவேளை உணரமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், டீ பிரேக் கொடுக்காம போண்டாவும் டீயும் இங்கேயே கொடுத்துருந்தோம்னா நீங்கள் பாட்டு சாப்பிடுங்க, நான் பாட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன் நீங்கள் உணர முடியும்னு நினச்சிட்டு அது உணர மாட்டேன்னு தெரிஞ்சுதான் பிரேக் விட்டுட்டு போய் கீழே போய் சாப்பிட்டு போட்டு வந்து உட்காந்து வாங்க நம்ம சிவஞான போகுது போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வரோம்.
இல்லை இல்லை நம்மளால் உணர முடியும்னா பிரேக் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக வகுப்பு போயிட்டே இருக்கலாம். ஏன் சாப்பாடு நீங்கள் பாட்டு பிளேட்டில் கொடுத்தலாம், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், பாடம் நடந்துகிட்டே இருக்கும், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னா அப்படி இருந்தால் எளிமையாக தான் இருக்கும். ஆனால் நம்மளால் உணர முடியும். ஏன் டீயில் சக்கரை இல்லை போல இருக்குதே, போனாலும் கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாமே, அப்படி இப்படின்னு நினைவு போச்சுன்னா என்ன சொல்லிட்டு இருந்தாரு? இப்போ என்னமோ செம்மையான போது 11ஆம் வகுப்பான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு பாரு பக்கத்தில் இருக்க. நான் டீ சாப்பிட்டுருந்தேன். ஏயா நீ நான் போட்டா சாப்பிட்டேன், நீ டீ சாப்பிட்டியா? சரி போ, மொத்தத்தில் 2 பேரும் ஒன்று தெரியாமல் முடிச்சிருக்கோம். அந்த வேண்டிதான். அப்போ ஒரு நேரத்தில் ஒன்றை நுகருகிற அறிவு தான் நமக்கு இருக்கிறது என்பதனால தான் நமக்கு அரசு அது வலியுறுத்துகிறது. எது பேருந்தில் செல்லும் போது ஓட்டுகிற பொழுது நீங்கள் சின்ன வாகனமாக இருந்தாலும் சரி பெரிய வாகனமாக இருந்தாலும் கைபேசியை பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டாதீர்கள். ஏன் நம்ம அறிவு காலுக்கும் கண்ணுக்கும் ரெண்டுக்கும் ஒரு சேரத்தில் ஒத்துழைக்காது. ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியும், அது வர மாதிரியே தெரியும், பிரேக் போடணும்னு தோணும், அதுக்குள்ள அவர் முக்கியமான செய்தி சொல்லுவார், பிரேக்கை போட விட்டு அப்படிமா அப்புறம் மோதிக்கா நிற்கும். அப்புறம் ஐயோ ஆகிப்போச்சு, இருந்தாயா போன பேசாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கண்ணும் காலும் ஒரே நேரத்தில் ஒக்க வேலை செய்யும் தோற்றம் தரும், உண்மை அதல்ல. அல்லது காட்சி எங்கன்னா என்ன சொன்னேன் இப்போ தானே சொன்னேன், அடா அதுக்குள்ள குறுக்க வந்துட்டாயே என்ன சொன்ன சொல்லு, என்ன சொல்ல மாட்டியா என்ன அப்போ கேட்போமா இல்லையா? அப்போ நீங்கள் அறிவை கொண்டு போய் கண்ணில் நிறுத்திங்கன்னா காது கேட்காது. இது எப்படிங்க ஒரே நேரத்தில் கேட்குற மாதிரி தாங்க இருக்குதுன்னா, இங்கே ஒரு நிமிடம் நிற்கும், இங்கே ஒரு நிமிடம் நிற்கும், மாறி மாறி நிற்கிறதுனால தொடர்ச்சியாக நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த இப்போ 2க்கு மட்டும்தான் வேலை கொடுக்குறோம், கண்ணு காது கண்ணு காது கண்ணு காது. அதனால கண்ணு காது மட்டும் வேலை விட்டு விட்டு நடப்பது, தொடர்ச்சியாக நடைபெறுவதனால ரெண்டும் ஒரு சேர நடப்பது போல தோற்றம் இருக்கும், உண்மை அது அல்ல. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எனவே அறுசுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய 5 புலன்களையும் ஒரே சமயத்தில் ஒரு சேர உணர மாட்டார். இப்போ 5க்கு 5 வேலை கொடுத்தோம்னா நாம ஏதாவது ஒன்றுல தான் நிற்போம், ஏனைய 4லையும் என்ன ஆயிடுவோம், ஃபெயில் ஆகிடும். மறந்துடாதீங்க, நமக்கு மொத்தமாக 5 கண்ணுக்கு ஒரு வேலை கொடுக்கணும், அதே நேரத்தில் வாய்க்கு ஒரு வேலை, அப்புறம் காதுக்கு ஒரு வேலை. இல்லை இப்போ ஒரு பாட்டை போட்டுணும், இந்த பாட்டு என்னன்னு நீங்கள் சொல்லணும், காதுக்கு வேலை கொடுத்தாச்சு. இதெல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு பட்டன் அமுத்தோடனே எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். ஏன் கைக்கு ஒரு வேலையை கொடுத்துடணும், இது என்ன சாப்பிட்டு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லணும், சரிங்களா? அடுத்தது கண்ணுக்கு ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீனில் ஒன்று இருக்குது, அது என்னன்னு பாருங்க, பாட்டு ஒன்று போகணும், அந்த பாட்டு என்னன்னு சொல்லணும். அப்போ காதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும், கண்ணுக்கு ஒரு வேலை கொடுக்கணும், கைக்கு ஒரு வேலை கொடுக்கணும், அப்புறம் உடம்புக்கு தக்கவாறு உணர்வதற்கு தக்கவாறு ஒரு வேலை. இப்படி 5 ஒரே நேரத்தில் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அறியும் போது ஏதாவது ஒன்று அறிஞ்சிருப்பீங்க, மீதியை அறியாமல் விட்டுடுவோம். அப்போ மீதி 4 என்னன்னு தெரியாது. ஏன் இதை பார்த்தங்க அது என்னன்னு தெரியாமல் போச்சு, அதை கேட்டங்க இது போனது தெரியாமல் போயிடுச்சு. இப்படி தான் நிற்கும் என்பது நம்முடைய அறிவினுடைய லட்சணம், மறந்துடக்கூடாது. இது அறிவினுடைய இலக்கணம், அதுதான். ஒரு நேரத்தில் 5ஐயும் ஒரு சேர அறிகிற அறிவு நம்முடைய உயிருக்கு இல்லை, அத்தகைய ஆற்றல் உயிருக்கு இல்லை. ஒரு நேரத்தில் ஒன்றை பற்றி தான் அறியும், அதவே விட்டு விட்டு தான் பற்றும். மறந்துடக்கூடாதுங்க. நம்ம இப்போ பார்க்குறோம்னா கண்ணில் பார்க்கணும், கண்ணிலேயே பார்த்துக்கிட்டே வாங்க இருப்போம், இல்லை கொஞ்ச நேரம் போய் பார்ப்போம், அப்புறம் இந்த பக்கம் பார்ப்போம், அந்த பக்கம் பார்ப்போம், அவர் என்னாச்சு பார்ப்போம், இது என்னாச்சுன்னு பார்ப்போம். புத்தகத்தையே பார்த்துட்டு என்ன ஆயிடும், தூக்கம் வந்துடும். அப்போ புத்தகத்தையே பார்த்துட்டு இருக்க மாட்டோம், புத்தகத்தையும் பார்ப்போம். அப்புறம் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அப்படி ஒரு அப்படியே ஒரு சுத்திட்டு இருந்தா தான் ஸ்டெடியா நின்று இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படியே புத்தகத்தை பார்த்துட்டே இருக்குது, அப்படின்னா நல்லா படிச்சுட்டு இருப்பாரு போல இருக்குன்னு நினைச்சுக்கலாம், இல்லைங்களா? தலதுக்காக படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைச்சுக்கலாம். அதுதான் இயல்பு. அப்போ ஒரு செயலை ஒரு நேரம் ஒன்றை நுகரும் போது உயிருக்கு தன்னை அறியாது கருவிகள் சோர்வடையும். அதான் அடிப்படை. அப்போ அந்த கருவிக்கு சோர்வு வராமல் இருக்கணும், என்ன பண்ணணும், அதை அப்படியே அடுத்தடுத்த சிந்தனைகளில் வயப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதனால் நீங்கள் சும்மா நான் புரிவதற்காக சொல்கிறேன். இப்போ திருமுறை படிக்கிறீங்க, தூக்கம் வந்ததுன்னா சித்தாந்தம் எடுத்து வச்சிடணும், சித்தாந்தம் படித்து வரும்போது திருமுறை எடுத்து வச்சுக்கணும். இப்படி மாற்றி மாற்றி படிச்சிங்கன்னா தூக்கம் படிச்சுட்டே இருக்கலாம். இல்லை நான் ஒன்று தான் படிப்பேன்னு நினச்சோம்னா நெஞ்சு மேலே வச்சுட்டு படுத்து வைக்கிறது. ஏன் படிக்கிறதுக்கு அவ்வளோ அது கருவி சோறும். அப்போ ஒரு நேரத்தில் ஒரு பொரிய நுகரும் போதே அது சோறும்னா 5 எங்கே உட்கார அறிகிற ஆற்றல் இருக்கிறது இல்லை. அதான் சொன்னார். எனவே அது சொன்னார். எனவே 5 ஒரு புலனை நுகரும் போது சொல்றார், 5ல் ஒன்றை நுகரும் போது 5 போல் என்று உணரும். 5பொறிகள் தமக்குரிய புலன்களை அதுவாகவே அழுந்தி உணர்தல் போல உணரும். ஆதலால்
ஆகையால் ஒன்று ஒன்றா பார்த்து உணர்வது அம்முறையில் புலன்களை ஒவ்வொன்றாக சுட்டி அறிந்து நுகர்வது ஆன்மாவே. எனவே அதுபோல ஒன்று என்றும் ஒரே தன்மையாகிய முதல்வன் எவ்வுலகும் ஒன்றா உணர்ந்து அப்புலன்களை எல்லாவற்றையும் பொதுவாக உணர்ந்து ஒருங்கே உணர்ந்து பார்க்கும் ஆன்மாக்குடன் ஒன்றாக நின்று சிறப்பாக அறியும். எனவே இந்த கருவிகளோடு கூடிய உயிர் எப்படி அதை அறிகிறதோ அதுபோல இங்கு முதல்வனாக இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டா, பொதுவாக உணர்ந்து பார்ப்பது போல ஆன்மாக்குடன் ஒன்றாக நின்று சிறப்பாக அறியும் அப்படின்னார். அப்ப பெருமான் அறியும் போது அவன் விகாரப்படுபவன் அல்ல. நாம அறியும் போது விகாரப்படுவோம். ஏன்? மகிழ்ச்சிக்குரிய வெளிப்பாடு நம்மகிட்ட வரும், வருத்தத்துக்குரிய வெளிப்பாடு அதுக்கு பேர் விகாரம் என்று பெயர். எனவே நமக்கு புலன் நுகர்ச்சியில நமக்கு விகாரம் உண்டு. அவன் அந்த விகாரம் இல்லை. ஏன்? விருப்பு வெறுப்பு இல்லாது இருப்பதனால விகாரப்படுதல் அவனுக்கு இல்லை அப்படிங்கிறத குறிப்பை தருகிறார். எனவே பொது வகையால் அறிதல், சிறப்பு வகையால் அறிதல் என்று ரெண்டு தன்மை சொல்லியிருக்கிறார். அடுத்த பத்தில் ஒரு சின்ன குறிப்பு தரார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய ஐவகையான நுகர்வுகளை நுகரும் போது உயிர் தன்னுடைய இது என்று வேறு காண முடியாமல் அந்த நுகர்வுகளைப் போல அதுவதுவாக கலந்து நின்று அறியும் இயல்புடையது இது உயிர். எனவே உயிர் அந்த 5 நுகர்வுகளை ஒருங்கே அறிய மாட்டாது, ஒவ்வொன்றாக அறிந்து பலதரப்பட்டு திறப்படும். ஆக பலதரப்படும் இயல்பு இல்லாமல் என்றும் ஒரே இயல்பாக இருக்கும் சிவபெருமான் எல்லா உயிரின் நுகர்வுகளையும் ஒரே நிலையில் உணர்வான். இங்கதான் குறிப்பு என்னன்னு கேட்டா, நமக்கு 5 இருக்குது, அதில் 1 பற்ற முடியும், அந்த 1 நுகர முடியும், 5 உணர முடியாது. ஆனால் சிவத்துக்கு என்ன கேட்டா, இப்போ இங்கே 50 பேர் உட்கார்ந்துருக்குன்னா 50 பேர் இப்போ என்ன நினைக்கிறோம் நமக்கு தெரியும். 50 பேர் மட்டுமா இருக்கிறோம், எத்தனை கோடி உயிர்கள் இருக்குதோ அத்தனை கோடி உயிர்கள் இப்படிங்கிற நேரத்துக்கு என்ன நினைக்கிறோமோ அதை அவன் அறிந்திருப்போம். ஏன்? அதுதான் அவனுக்கான இறை என்கிற தன்மை. எனவே அதை சொல்றார். எனவே சிவபெருமான் எல்லா உயிர்களின் நுகர்வுகளையும் ஒரே நிலையில் உணர்வான். இவ்வாறு உணர்வது பொது வகையான உணர்வாகும். அந்தந்த உயிரோடு சேர்ந்து நின்று சிறப்பு வகையாகும். எல்லா உயிரும் உணர்வதை அறிதல் பொதுவாயிற்று, எனக்காக அறிதல் சிறப்பாயிற்று. அப்ப இறைவன் என்னிடத்தில் விளங்கி நிற்பது சிறப்பு, எல்லா உயிரத்தில் இருப்பது பொது. அப்ப அவன் என்னிடத்திலும் இருக்கிறான், எல்லா உயிரத்திலும் இருக்கிறான். அப்படி பார்க்கும்போது அவரவர் நிலையில நிற்பது அவரவருக்கு சிறப்பு இல்லைங்களா? சும்மா நான் புரியுமா சொல்றேன். உங்க கதையை படமா எடுத்தா நீங்க தான் ஹீரோ, அதே வேற ஒரு படம் எடுத்தாங்கன்னா நீங்க சைடு ரோல் தான். அப்போ உங்க கதையில நீங்க தான் ஹீரோவா இருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்கலாம் சின்ன சின்ன கேரக்டரா இருப்பாங்க. அதே அவங்க படமா இருந்துச்சுன்னா நீங்க சின்ன கேரக்டர் ஆகிடுவீங்க, அவங்க ஹீரோவா இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான் என் நிலையில் சிவம் எனக்கு சிறப்பு வகையால. பொதுவா நோக்குனா எல்லாருக்கும் உதவி செய்யற மாதிரி எனக்கும் செய்யறான். அப்ப எல்லாருக்குமா பார்க்கும்போது பொது, எனக்கு நிற்கும் போது ஒரு சிறப்பு என்று எடுத்துக்காட்டினாதான். எனவே பொது வகையாக உணரும், அந்தந்த உயிரோடு சேர்ந்து இருந்து சிறப்பு வகையாலும் உணர்வான். இவ்வாறு உடன் நின்று உணரும் போது உயிரை போல சிவபெருமான் விகாரம் அடையான். உயிருக்கு தான் விகாரம் உண்டு, சிவத்துக்கு விகாரம்லாம் இல்லை அப்படின்னாரு. அப்ப இதை வலியுறுத்துதல் பொருட்டு 2வது எடுத்துக்காட்டு நமக்கு எடுத்து காட்டுகிறார். பாருங்க. ஏகமாய் நின்ற இணையடிகள் ஒன்று உணர ஓகமாய் தான் விளைந்த பொற்பினான் ஏகமாய் உள்ளத்தின் கண் ஆனான் உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தால் காணானோ உற்று. இறைவன் நமக்கு செய்கிற அந்த உதவியை உணர்த்தும் போது எப்படி என்பதை உணர்த்துகிறார் இந்த வெண்பாதம். ஒன்று அப்படின்னா முதல்வனை சொல்லுகிறது. ஏன்னா ஒன்று என்பது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அவனை தான் குறிக்கும். செய்யுள்ள நமக்கு முதல் அடியில ஒன்றுன்னு இருக்குது. எனவே ஒன்று முதல்வனை சார்ந்து அவ்வண்ணமாய் ஒரே தன்மையான ஆன்மா. எனவே முதல்வன் என்கிற அவனை சார்ந்ததில் வண்ணமாக நிற்கக்கூடிய ஆன்மா. எனவே முதல்வனை சார்ந்து அவ்வண்ணமாய் ஒரு தன்மையான ஆன்மா ஏகமாய் நின்று
பாட்டில் ஏகமாய் நின்று அம்முதல்வனுடன் ஒற்றுமைப்பட்டு நின்று இணையடிகள் உணர அவன் திருவடியினை உணர்தலால். எனவே உயிரானது அவனோடு ஏகமாய் நின்று அவன் திருவடியை உணர்கிற காரணத்தினால் தான் போகமாய் விளைந்த பொற்பினான் அம்முதல்வன் ஆன்மாவுக்கு பேரின்பமாக மேல் மேல் விளைகின்ற பொறிவினை உடையவன் ஆதலால் எப்படி இருக்கிறான்? ஏகமாய் உள்ளத்தின் கண் ஆனான். எனவே அந்த பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டா, அந்த ஆன்மாவிடத்துல ஒன்றாகி அறிவினில் பெத்தம் முத்தி என்ற இரண்டிலும் விட்டு நீங்காமல் நிற்பான். அப்படி நிற்கக்கூடிய அந்த முதல்வன் உள்குவார் உள்கிற்றை, உள்குவார் கருதுவார்னு அர்த்தம், கருதுவார் கருதுகின்ற கருத்தை. எனவே கருதுவார் கருதியவற்றை உள்ளத்தால் உற்று காணானோ அவன் ஞானத்துடன் பொருந்தி நின்று அறிய மாட்டானோ வினா அறிவான் என்பது விடை. எனவே உயிர் அறிகிற ஒவ்வொன்றையும் அவன் அறிவான். ஏன்? அவனை என்று உயிரில் எந்த ஒன்றையும் அறிய இயலாது. எனவே முதல்வன் ஆன்மா ரெண்டும் பார்க்கும்போது ஆன்மாவிடத்து இறைவன் ஒற்றிட்டு நிற்கிற காரணத்தினால உயிர்கள் அறிவதை அவன் அறிவான் என்பதை எடுத்து காட்டுகிற. அப்ப ஆன்மா அப்படிங்கிற வகையில இந்த செய்தியை நமக்கு எடுத்து காட்டுதான் திருநாவுக்கரசர் ஒரு தேவாரத்தில் குறித்திருப்பார். உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்றான் என்று ஒரு தேவாரத்துல ஒரு குறிப்பு தருவார். ஆசிரியர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஒன்று ஆன்மா தான் முதல்வன், பொற்பினான் பொலிவினை உடையவன், ஏகமாய் ஆனான் ஒற்றித்து நிற்பான், உள்ளத்தின் கண் ஆன்ம ஞானத்தின் இடத்து உள்குவார் உள்கிற்றை உடனிருந்து அருதி என்பது திருநாவுக்கரசு தேவாரம் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே சிவம் நம்மிடத்துல எப்படி நிற்குதுன்னு கேட்டா மூன்றுமாக நிற்கிறது. இந்த அடுத்த பத்தி பாருங்க, கீழே பாருங்க. சிவபெருமான் உயிருடன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பான். மூணு நிலை அவனுக்கு உண்டு. அதான் அத்துவிதம் சொல்லுகிறோம். முத்தி நிலையில் ஒன்றாய் நிற்பதனால் உயிரின் அறிவுடன் கலந்து நிற்பான். முத்தியில ஒன்றாய் நிற்பதனால் உயிரின் அறிவுல கலந்து நிற்பான். முத்தி நிலையில் வேறாய் நிற்பதனால் சிவபோகமாய் விளங்கி தோன்றுவான். உடனாய் நிற்பதனால் அச்சிவபோகத்தை உயிரின் அறிவுடன் உடன் நின்று அறிவான். எனவே சிவபெருமான் நுகர்வுகளை உணர்வது என்பது எல்லா இடத்தும் பொருந்தும். நீங்க உலகத்துலதான் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான்னு நினைச்சுக்காதீங்க. முத்தி காலத்திலும் அவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்பான். அப்ப இந்த மூணையும் இந்த இடத்த சொல்லிட்டார். முத்தி நிலையில் அவன் நமக்கு எப்படி இருக்கிறான் அப்படிங்கும் பொழுது அவன் ஒன்றாய் நின்று உயிரின் அறிவுடன் கலந்து நிற்பான். உயிர் இருக்கிற பொருளை கலந்து நிற்கிறான். சரி, அதே சமயத்துல அவன் வேறாய் அப்படிங்கும் பொழுது சிவபோகம் விளையுமாறு விளங்குமாறு சொல்ல, சிவபோகமாய் விளங்கி தோன்றுவான். உடனாக நிற்கும்போது அதை அனுபவிக்கும் போது அறிவு கூடவே நிற்பான். இப்படி மூன்றுமான தன்மை அவனுக்கு எல்லா இடத்தும் உண்டு. முத்தியிலும் உண்டு, பெத்தத்திலும் உண்டு. எனவே உயிர்கள் அவனை அன்றி எந்த காலத்தும் என்ன செய்யாது, எந்த விடயங்களையும் நுகர முடியாது. அப்ப அவனை நுகருமான் அப்படின்னாலும் அவனுடைய உதவி வேண்டும். உலகத்தை நுகர வேண்டும் என்றாலும் அவனுடைய உதவி வேண்டும். அவன் உதவி இல்லாம நமக்கு அது இல்லை என்பதை இந்த பாடலை நமக்கு அறிவுறுத்திடும். எனவே முதல் கூறாகிய செய்தியில இன்று அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்று சொன்னவர் இவ் ஆன்மாக்கள் அவனை இன்றி அமைந்து ஒன்றையும் விடையா அப்படிங்கிறதுக்கு பொறிகள் வைத்து கொண்டு எடுத்து காட்டினான். எனவே உயிருக்கு அவன் துணை இன்றியமையாதது, அவன் இல்லாமல் எந்த ஒன்றும் நுகர்ச்சிக்கு இல்லை. எது போல கருவிகளுக்கு உயிர் துணையாக இருப்பது போல சிவம் உயிருக்கு துணையாக இருக்கிறது அப்படின் பொழுது இங்க உயிர் என்ற பொருள் ஐந்தை ஒக்க உணராது பொது வகையால் ஒன்றை பற்றி தான் என்று அறியும். எனவே பொது வகையால் ஒன்றை அறிதல் சிறப்பு வகையான. அதுபோல ஆன்மாவிடத்துல இறைவன் அவன் எந்த ஒன்றை அறிய வேண்டிய தேவையில்லாதவன். ஆனால் அந்த உயிரிடத்தில் நின்று அறிதல் என்பது உயிருக்கு சிறப்பு வகையால் நின்று அறிவிக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்லி, அப்படிப்பட்ட அந்த பெருமான் நமக்கு உள்ளத்தின் கண் உயிரினிடத்துல அவன் இருக்கிற காரணத்தினால அவன் இந்த உயிருக்கு அனுபவம் நிகழும் பொழுது உடனாக நின்று அந்த அனுபவத்தை உயிருக்கு கொடுக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இது முதல் கூறுங்க. அப்ப காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலில் இதோட முதல் கூறு சொல்லிட்டார். இனி இரண்டாம் கூறு, இனி நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது பகுதி அயரா அன்பின்
அரண்கடல் செல்லும் அந்த பகுதியை பற்றி இப்போ சொல்ல போறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. பக்கம் 174 மேற்கோள். இனி பத்தியினால் மறவாது ஏத்த அவனது சீ பாதத்தை அணையும் என்றது. பத்தி முத்தியிலும் தொடர். இது அடிப்படை. பாருங்க, ஆன்மாவுடன் கலந்து நின்று அறிந்தும். அப்ப நம்மோட கலந்து நிற்கிறான், எனக்கு அறிவித்தல் பொருட்டு வேறாய் நிற்கிறான். நான் அறியும் போது கூட உடனா நிற்கிறான். எனவே அறிவித்தும் அறிந்தும் வருகின்ற முதல்வன் அத்துவித கலப்பை மறவாமல் உறுதியாக கொண்ட அன்பினால் நான் இப்பொழுது அறிந்தது அவனால், இதுவரை அறிந்தது அவனால், இனி அறிய போவது அவனால், நான் அனுபவித்ததெல்லாம் அவனால என்று அவனுடைய உதவியை மறவாதிருப்பது. எனவே அத்துவித கலப்பை மறவாமல் உறுதியாக கொண்ட அன்பினால் முதல்வனை இன்றி தனக்கு தனியாக செயல் இல்லை. அவன் இல்லாம நான் இல்லை, முதல்வனை இன்றி தனக்கு செயலாக இல்லை என்று அறிந்து எல்லாம் முதல்வன் செயலே, எல்லாம் முதல்வன் செயலே என்று கருதி அவன் அருள்வழி நிற்றலால் அம்முதல்வனின் திருவடியாகிய சிவானந்த அனுபூதியை அவ்வான்மா சென்று அணையும். அப்ப யார் ஒருவருக்கு எல்லாம் சிவன் செயல் என்று உணர்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அவர்களுக்கு அந்த சிவானந்தம் அனுபவமாக வாய்க்கப்பெறும். அது கிடைக்க பெறாதவர்களுக்கு அது அனுபவமாதல் இல்லை அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே ஏத்துதல் என்று அருள்வழி நிற்றல் மேற்றினர் அன்பு பக்தி காதல் என்பன இச்சை மீறுதல் பொருள் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரே சொல்லை, ஒரு பொருளை குறிக்க வேறு வேறு சொற்கள். எனவே சில இடங்கள்ல அன்பு என்று குறிக்கப்பட்டிருக்கும், சில இடத்துல பக்தி என்று இருக்கும், சில இடத்துல காதல் என்று இருக்கும். அப்ப அன்பு என்று வந்தாலும் பக்தி என்றாலும் காதல் என்றாலும் விருப்பத்தின் மிகுதி குறித்த சொல், இச்சை மீறுதல் பொருள் அப்படின்னு சிவஞான மாவாடியத்துல முனிவர் தந்திருக்கிறார். எனவே இவையெல்லாம் ஒரு பொருளை தருவனதான். எனவே அன்பு அப்படின் போது பல பாடல் அன்பை சொல்லியிருப்பார், சில இடங்களில் பக்தி என்று குறித்திருப்பாங்க, சில இடத்துல காதல்னு சொல்லியிருப்பாங்க. இவையெல்லாம் ஒரு பொருளை குறிப்பனதான் என்பதை இங்க எடுத்து காட்டுகிறார். சரி, இனி அடுத்தது ஏது சொல்றார்? அவன் அந்நியம் இன்றி செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்றலான். அந்த முதல்வன் நம்மிடத்துல பிரிப்பின்றி இருக்கிறான், அந்நியமின்றி. எனவே அம்முதல்வன் உலகத்தார் போல அன்றி பெத்தம் முத்தி இரண்டிலும் அத்துவிதமாய் உடனின்று கொண்டு, நம்ம கூடவே நின்று கொண்டு யார் யார் யாது செய்கின்றார் என்று அறிந்து அவரவருக்கு அவரவர் செய்திக்கு தக்க பயனை அவ்வப்பொழுதே வினை பயன், அவ்வவர் செய்கிற செயலுக்கேற்ப செய்திக்கு தக்க பயனை அவ்வப்பொழுதே விளைவிப்பன் ஆகலான். இனி பத்தியினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என மேற்கொண்டது என்றவாறு என்று மாவாடியத்தில் எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்ப இறைவன் யார் அப்படின்னு கேட்டா அவரவர் செய்கின்ற செயலுக்கேற்ப பயனை அவரவருக்கு விளைவிப்பான். எனவே அவன் யாரார் யாது செய்கின்றாரோ அதை அறிந்து அவரவருக்கான பயனை அவரவருக்கு கூட்டுவிப்பான் என்பதுதான் நம்முடைய சித்தாந்த மரபுல உணர்த்தப்படுகிற செய்தி. எனவே செய்யாத ஒன்றை கூட்டுவிக்க மாட்டான், செய்தது தான் கூட்டுவிப்பான். அவரவர் செய்ததுக்கு அவரவருக்கு அது வரும் என்பதை கொடுக்கிறார். இறைவனை மறவாமல் அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு அன்பு செய்தால் இறைவன் திருவடி இன்பத்தை நுகர்ந்து அவனோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கலாம். சரி, அவ்வாறு அன்பு பக்தி என்பன சிவபெருமானிடத்து இச்சை மிகுவது என்ற கருத்தில் தத்துவ உலகில் வரும். ஆனால் நீங்கள் பாடல் படிக்கும்போது பார்க்குறோம், பலவாறு காதல் கசிதோடு அப்படின்னு பார்க்குறோம், அன்புங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம், பலவாறு இருக்கு. எனவே ஒரு பொருளை அறிந்த அளவிலேயே அதனிடத்தில் இச்சை நிகழ்வது போல இச்சை நிகழ்ந்த அளவிலேயே அப்பொருளை பெற வேண்டும் என்று உடனே முயற்சி செய்வது உலகத்தில் இல்லை. உயிருக்கு இச்சையாகிய பக்தி வளர்ந்ததும்
திருவடி சென்று சேரும் என்பது எவ்வாறு பொருந்தும் என்பது தடை. இங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். இது ரொம்ப நல்ல ஒரு பகுதிங்க. ஒரு கேள்வி புரிந்து கொள்வோம். ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது 3வது வரியிலிருந்து பாருங்க. அதாவது 4வது வரி, ஒரு பொருளை அறிந்த அளவிலே அதனிடத்து இச்சை நிகழ்ந்தவரை போல இச்சை நிகழ்ந்த அளவிலே அப்பொருளை பெற வேண்டும் என்ற உடனே முயற்சி செய்வது உலகத்தில் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம், பார்த்த உடனே போய் இன்றைக்கி வாங்கிடுவோமா என்ன? பார்த்தோம், அப்புறம் திருப்பி நாளைக்கு வருது, நாளைக்கு வருது, தொடர்ந்து என்ன இது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்களா? ஏங்க வாங்கினீங்களா, நல்லா இருக்குதா, யாராவது வாங்கட்டும், யூஸ் பண்ணட்டும், ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். ஒரு சினிமா பார்க்குறதுக்கே முதல்ல என்ன பண்ணுவோம், மூச்சின்ன வந்துருக்குது, நல்ல படம் வந்துருக்குதா, பாஸ் மார்க் போட்டிருக்காங்களா, அப்புறம் போலான்னு முடிவு பண்ணுறோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது பார்த்த மாத்திரத்தில் போவதில்லையே, முதல்ல பார்க்குறோம், திருப்பி அதுக்கான முயற்சி உடனே நிகழ்வதில்லை. நீங்கள் இங்கே என்னங்கிறீங்க, அன்பு மறவாமல் இருந்தால் உடனே முற்றி பெற்று போகலான்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம் கேட்குறாரு. உலகத்தில் ஒன்றை பார்க்க இச்சைப்பட்ட மாத்திரத்தில் செயல் வருவதில்லை. விருப்பம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம், போகலாம் போகலாம் போகலாம், எப்போ மெதுவாக போகலாம்னு நினைக்கிறோம், ஒரு நாள் போகிறோம். அப்போ விருப்பம் வந்த மாத்திரத்தில் செயல் வருவதில்லை, மெல்லத்தானே வருது. இங்கே மட்டும் இறைவன் மீது பக்தி வந்துருச்சுன்னா முத்தி வந்துருச்சுக்கிறீங்க, அது எப்படிங்க சாத்தியம்? இது தடை. விடை சொல்றாரு பாருங்க. சிவபெருமான் உயிரில் கலந்து நின்று உயிருக்கு சிவானந்தத்தை உண்டாக்குவார். சிவானந்தத்தை உயிர் அறிந்தது என்றும் உயிரோடு கலந்தின்று சிவபெருமான் அறிந்தான் என்றும் பிரித்தறிய வாராமல் இருவகை அறிவும் ஒன்றனை ஒன்று விடாமல் ஒருங்கு நின்று நிகழுமாறு உபகாரத்தை செய்வான். நாம் முன்னே படித்தோம், கண் ஒரு பொருளை காணும் போது கண் காணுகிறது. நான் என் கண்ணை கொண்டு கண்டேன்னா சொல்றோம், பார்த்தேன் அவ்வளவுதான். யார் நான் பார்த்தேன், நான் பார்த்தேன்னு சொல்லும் போதே கண்ணின் வழி பார்த்தேன்னு தான் பொருள். ஆனா நான் இப்பொழுது என் கண் வழியாக நான் கண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோமானா இல்லை. அறிவும் கண்ணும் ரெண்டும் ஒன்னா போய் காணுதல் என்கிற ஒன்று மட்டும்தான் நிற்குது. நான் என்னுடைய அறிவு என்பது எல்லாமே ரெண்டா இல்லாம ஒன்னா நிற்குது. அது போலதான் சொல்றார். எனவே இங்க பிரித்தறிய வாராமல் இருவகை அறிவு ஒன்றனை ஒன்று விடாமல் ஒருங்கு நின்று நிகழ். அது போலவே அது சொல்றார், நிகழுமாறு உபகாரத்தை இறைவன் செய்வான். அந்த உபகாரத்தை உயிர் மறவாமல் திருவருள் கூட்ட அதனுடன் நிற்றலால் இச்சை நிகழ்ந்ததும் திருவடி சென்று சேரும் என்று கூறுவது பொருந்தும். ஏன்னா உலகியல் விடயங்கள் தூரமா இருக்குது, இது அறிவுக்குள்ளேயே இருக்குது சிவம். எனவே இறைவனை அறிவதும் அவனை நுகர்வதும் தடையேதும் இல்லை. இதுக்கு வேறு தாமதத்துக்கோ வேறு முயற்சி எதுவும் இல்லை. எனவே அறிந்த மாத்திரத்தில் இந்த இன்பம் நிகழும் என்பதனால அது உலகிய விடயங்களுக்கு வேணா அறிதல் ஒன்று இருக்கும், விருப்பம் இருக்கணும், அப்புறம் செயல் வரணும். இங்கே அப்படி இல்லை. அறிந்த மாத்திரத்திலேயே விருப்பத்தின் மாதிரி செயலும் எல்லாம் உடனுக்குடன் நிகழக்கூடிய ஒன்றாக இருப்பதனால இது இங்கே இவ்வாறு இருக்கும். எனவே திருவடி சேரும் என்பது பொருந்தும் அப்படின்னாரு. அப்ப இது எப்படியா பொருந்தும் அண்ணன்? இப்போ இதுக்கு மேற்கோள் சொல்லணும். அடுத்து இதில் வெண்பாவின் வழி நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஆசிரியர். அடுத்த பாட்டை பாருங்க. இதுக்கு நம்ம படித்தது தான், இருந்தாலும் இங்க மெய்கண்டா நமக்கு உணர்த்துகிறார். அருக்கண்ணீர் நிற்பினும் அல் இருளே காணார்க்கு இருட்கண்ணே வாசத்தார்க்கு ஈசன் அருட்கண்ணால் வாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தின் தன் உணர்ந்தார் நேர். இந்த பாட்டில் சூரியன் உன் முன் தோன்றி நின்றாலும் படலம் மறைத்த வழி உனக்கு இருளாகத்தான் தெரியும். அதான் சொல்றாரு, அருக்கன் நேர் நிற்பினும். சூரியன் அனைவருக்கும் ஒரே நிலையில் ஒளி பரப்பி நின்றாலும் காணார்க்கு, இது காணுகிற திறன் இல்லாதவர்கள், கண்ணின் பார்வை படலம் மறைச்சவர்கள் அது எப்படி இருக்குது? செறிந்த இருளா இருக்கு. ஐயா உலகம் பூரா வெளிச்சமா தெரியுதுங்கிறான், உனக்கு மட்டும் எப்படி இருட்டா தெரியுது அப்படின்னு கேட்டா அவனுடைய பார்வையை படலம் மறைத்து இருப்பதுனால. அதான் சொல்றாரு. எனவே காணாருக்கு அல் இருளே,
படலத்தால் மறைத்து கண்மொழி இழந்தவர்க்கு இரவில் உள்ள இருளாகவே இருக்கும். அப்ப சூரியன் ஆகிய ஒளி பொருள் பார்வை இல்லாதவனுக்கு இருள் பொருள் தான். அது மாதிரி அருளாகிய சிவம் பேரொளி பிழம்பு, அதை யாரெல்லாம் ஞானம் என்கிற கண் கொண்டு காணலையோ அவங்க சிவம் எப்படி இருக்கும்? இருளாவே நிற்கும். எனவே சிவம் யாருக்கு ஒளி பொருளா தெரியும்? கண் உள்ளவருக்கு சூரியன் வெளிச்சமான பொருளா இருப்பது போல அருட்கண் உடையவருக்கு சிவம் பேரொளி பிழம்பு என்பது புலப்படும். கண் பார்வை மறைக்கப்பட்ட மாதிரி ஆணவத்தால அறிவு மறைக்கப்பட்டவர்களுக்கு சிவம் என்னவா தெரியும்? இருட்டா தெரியுமே ஒழிய ஒளி பொருளாக தெரியாதுன்னு பாருங்க. எனவே அது போல ஈசன் பாசத்தாருக்கு, இறைவன் பாசத்தை உடையவருக்கு இருட்கண்ணே அறிய இயலாமல் இருளில் உள்ளதாகவே இருப்பான். பகல் அடர்த்தும் தாமரை போல் பக்குவம் உள்ள தாமரையை மலரச் செய்யும் சூரியனை போல நேசத்தில் தன் உணர்ந்தார் நேர் அன்பினால் தன்னை உணர்ந்த அடியவருக்கு அருட்கண்ணால் பாசத்தை நீக்கும். இறைவன் தன் அருளை நோக்கினால் அவ்வடியவர் பாசத்தை நீக்கி ஞானத்தை தோன்றச் செய்வான். எனவே இறைவன் உணராதவருக்கு இருள், உணர்ந்தவருக்கு ஒளி பொருள். இதைத்தான் புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்துக்கு ஒளியாய் என்று நம்முடைய சிவப்பிரகாசம் படிக்கும்போது 7வது பாட்டில் படிக்கும்போது படிச்சிருப்போம். இறைவன் ஒரு பொருளே இருளாகவும் இருக்கிறது, ஒளியாகவும் இருக்குது. ஏன்? பார்வை உடையவனுக்கு சூரியன் ஒளியாக இருக்கிறது, பார்வை இழந்தவனுக்கு இருளாக நிற்கிறது. அது மாதிரிதான் ஞானம் உடையவனுக்கு சிவம் ஒளி பொருளாக விளங்கி தோன்றும். அஞ்ஞானம் உடையவனுக்கு சிவம் எப்படி இருக்கும்? இல் பொருளாக, அது இருள் பொருளாகத்தான் இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறார். எனவே யார் ஒருவர் அவனது பக்தி மறவாது அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு பாசம் நீங்கும், அருள் ஓங்கும், இறைவனை காண்பார்கள். பாசம் நீங்காத வழி இறைவனை காண இயலாது அப்படிங்கிறதான் கொடுக்கப்பட்ட செய்தி. எனவே உடம்போடு கூடியிருக்கிற காலத்தில் பயிற்சி வழிபாட்டினால பாசம் நீங்கணும் என்று சொன்னால் சிவத்தை காணுவதற்கு தடையேதும் இல்லை. நீங்கள் பாசம் நீங்காத வழி இறை என்கிற பொருளை நம்ம காண இயலாது. அது சூரியன் குற்றம் அல்ல, கண்ணினுடைய குற்றம். கண்ணை பார்வை மறைத்திருப்பது என்பது கண்ணினுடைய குற்றமே அன்றி சூரியனுடைய குற்றம் அல்ல. அது மாதிரி இறைவனை காண முடியாது இருப்பது உயிரின் குற்றமே அன்றி சிவத்தின் குற்றம் அல்ல. அதை நம்ம நினைவு வைத்துக்கணும். இதுதான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கிற செய்திங்க. இனி 2வது வெண்பா சொல்றார். இவ்வாறு அந்த சிவம் நமக்கு அருள் செய்கிற திறத்தை எவ்வாறு நாம காணணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வெண்பால ரொம்ப அழகா நமக்கு எடுத்து காட்டுகிறார். அது ரொம்ப அவருடைய வாக்குல பாருங்க. 2வது வெண்பா. மன்னும் இருளை மதி துறந்தவாறு அன்பின் மன்னும் அரணே மலம் துறந்து தன்னின் வலித்து இரும்பை காந்தம் வசம் செய்வான் செய்தல் சலிப்பில் விகாரியலன் தான். இந்த வெண்பால 2 எடுத்துக்காட்டு சொல்றாங்க. ஒன்று, உலகத்துல கப்பி இருக்கிற இருள். அந்த இருள் எப்படி நீங்குகிறதுனா, இந்த சூரியன் போல சந்திரன் வந்து இந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமா நீக்குது. ஏன் சூரியன் அப்படின்னு சொன்னாரு? சூரியனும் இருளை நீக்கும், சந்திரனும் இருளை நீக்கும். இங்க சந்திரனை எடுத்துக்கொண்டார். மதி துறந்தவாறுனர், நிலை பெற்ற இருளை அந்த மதியாகிய சந்திரன் நீக்குவது போல. இது எப்படி நீக்குது? இன்னைக்கு அமாவாசை ஒரே இருட்டா இருக்குது, அடுத்த நாள் 2 பிறை ஆயிடுச்சு, 3 பிறை ஆயிடுச்சு. அப்படியே மெல்ல மெல்ல மதி வளர்ந்து வளர்ந்து அந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமா துரத்தி பௌர்ணமி அன்னைக்கு வரும்போது இருளை முழுமையா நீக்கி நிற்பது போல அப்படி வைத்துக்கொள்ளலாம். எனவே பறந்திருக்கின்ற இருளை மதி வளர்கிற மதியாகிய அது அந்த இருளை நீக்குவது போல
உன் நெஞ்சத்தில் இருக்கிற ஆணவம் என்கிற இருளை சிவமாகி அந்த பெருமான் என்ன பண்ணுகிறான்? மெல்ல 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 அந்த இருளை நீக்குகிறான் அப்படின்னு சொல்லி குறிப்பு தருகிறார். அப்ப வளர்வரை போல அவன் நமக்குள்ள வளர்கிறான் அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார். வெளியே இருக்கிற நிலவு ஒரு நாள் தேயும், ஆனா உள்ள இருக்கிற சிவமாகிய நிலவு வளருமே ஒழிய தேயாது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு. நீங்க இருளுக்கும் ஆணவ இருளுக்கும் புற இருளுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, புற இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இருள் போச்சுன்னா பகல் வரும், பகல் போச்சுன்னா இருள் வரும். இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்குள்ள நடக்கிற மாற்றம் அப்படி இல்லைங்க. இருள் என்பது மெல்ல 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 தேஞ்சுக்கிட்டே ஒரு நாள் இல்லாம போயிடும். நமக்குள்ள இருக்கிற சிவமாகிய ஒளி எது மெல்ல மெல்ல வளரும், ஒரு நாள் வளர்ந்தே தீரும். இதான் நம்ம உள்ளொளி என்று சொன்னாங்க. உள்ளொளி உத்தமன் வந்து உளம்புகழும் திருவாசர். எனவே இறைவன் ஒளி பொருளாக இருப்பவன், நம்ம உள்ளத்திலிருந்து வளர்பவன். நம்ம உள்ளத்தில் இருக்கிற இருள் என்பது தெய்வம். அப்ப சிவத்துக்கும் மலத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டா, சிவம் நாளும் நாளும் வளர்வது, மலம் நாளும் நாளும் தேய்கிற பொருள். ஆனா உலகத்து இருள் அப்படி இல்லை. இது வளர்வதும் தேய்வதுமாக மாறி மாறி நிற்பது, அது உலகியல். ஆனா உள்ளத்தில் நிகழ்கிற மாற்றம் வளர்ச்சி தானே ஒழிய தேய்தல் இல்லை. அப்ப நம்மளுடைய சிவம் நமக்குள்ள மெல்ல 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 மெல்ல, ஏன் நம்ம தான் செத்து செத்து பிறந்துட்டு இருக்கிறோங்க. அறிவு கொஞ்சம் கொஞ்சமா மைக்கிறான் அளவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இருள் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சிக்கிட்டு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவு வளர்கிறதோ அந்த அளவுக்கு அறியாமை தேயும். அப்ப சிவம் நமக்கு தருகிற வினை பயனை நுகர நுகர, இது அறியாம செஞ்சுட்டேன், இது அறியாம செஞ்சுட்டேன், இப்படி பேசி இருக்க கூடாது, இப்படி சொல்லி இருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்கூடாது, சிவ சிவா மன்னிச்சுக்க பெருமான், என் தவறை நினைத்து நான் திருந்த திருந்த அறிவு வளரும். அப்ப என்னுடைய செயல்பாடுகள்ல குற்றங்களை நானே உணர மாட்டேன். முதல்ல ஆள் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்ப எனக்கே தெரியுது, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு எனக்கு உணர முடிகிறது. ஏன்? திருவருள் உபகாரத்தினால என் செயலிலும் குற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்ப முன்ன அப்படி இல்லை, நான் செய்யறதுதான் சரி, நான் சொன்னாதான் சரி அப்படி நிற்கும். இப்ப என்னிடத்திலும் குற்றம் இருக்கிறது என்று உயிர் ஒத்துக்கொள்ளும். அப்புறம் மெல்ல மெல்ல அந்த அறிவு வளர்ச்சியில வளர வளர சிவத்தை உணரத் தொடங்கும் போது குற்றமில்லாத செயலுக்குரியதாக உயிர் மாறும் என்பதனால இந்த வெண்பாலை எவ்வாறு கொடுத்துருக்காரு. இந்த பொருள் பாருங்க, மண்ணும் அரணி, அதாவது ஆன்மாவிடத்தில் நிலை பெற்றிருக்கிற சிவம், ஆன்மாவுடன் அனாதியே நிலை பெற்றிருக்கும் இறைவன், அன்பின் அவ் ஆன்மாவை தானாக்கி கொள்ளும் இச்சையின் காரணமாக. ஏன்னா அவனுக்கு உயிரை தன்மையப்படுத்துதல் அவனுக்கு விருப்பம். ஏன்? உயிர் அறிவு பொருள், இப்படி அறிவை இழந்திருக்குதே என்று கருதி அவன் விருப்பம் கொண்டான். எனவே அந்த இச்சையால் மண்ணும் இருளை, நிலையாக இருக்கக்கூடிய பரந்த இருளை மதி துறந்தவார் வளர்வரை சந்திரன் நாள்தோறும் சிறிது சிறிதாக நீக்குதல் போல. அவர் ஒரே நாள்ல நீக்கலாமே, நமக்கு கெப்பாசிட்டி தாங்காது, பீஸ் போயிடும். புரியுதுங்களா? நீங்க இந்த கைலாய பயணம் போகும்போது கவனிச்சு பாருங்க, அது இத்தனாயிரம் அடி உயரத்தில் இருக்குது. அங்க மானசரோவர் நீங்க புறப்படுறது நேபாள் திபெத்திலிருந்து, நீங்க நேபாளிலிருந்து போய் திபெத்துக்கு போய் போகணும். கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி போய் தங்க வச்சு கூட்டிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஆசை நாளைக்கே கைலாயம் பார்க்கணும்னா. ஆனா நீங்க ஒரேடிய மேலே ஏறினீங்கன்னா நம்மளால காற்றழுத்தத்தின் காரணமாக ஆற்று நின்று போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போய் அவங்க அடிக்கணக்கு இருக்குது, அங்கே கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. நீங்கள் முன்னாடியே போனாலும் உங்களை தங்க வச்சுருவாங்க. உடனே உங்களுக்கு உணவு கொடுத்து தங்க வச்சு ஆசுவாசப்படுத்தி அந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். ரெடி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் அடுத்த பயணத்துக்கு இப்படியே படிப்படியாக கூட்டிகிட்டு போய் கைலாயத்தை காட்டுவாங்க. நீங்கள் ஏறி உட்கார்ந்தா ஒரே நாளில் போயிடலாம்னா ஒரே நாளில் போயிடலாம். அவ்வளோ வேற ஒன்று, கைலாயத்துக்கு போக திரும்பி வர மாட்டோம், அவ்வளோதான் வச்சுக்கங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, படிப்படியாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்தி கூட்டிகிட்டு போகிறோமா இல்லையா? அது மாதிரி தான் இந்த ஆணவ இருளை சிவம் என்ன பண்ணுது, ஒரே நாளில் தீக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கிறார் அப்படின்னு சொல்றார். எனவே மதி துறந்த ஆறுனர். அப்ப இருள் நீங்குதல் என்பது மதி துறப்பது போலன்னு சொன்னார். சரி, இறைவன் நம்மை ஆட்கொள்வது எது போல அப்படின்னா, காந்தம் இரும்பை ஈர்ப்பது போலனர். இரண்டாவது உண்மை பாருங்க. எனவே இரும்பை காந்தம் தன்னில் வடித்து வசம் செய்வான் போல. இரும்பு காந்தம், எனவே இரும்பு துண்டை காந்தக்கள் தன்பால் ஈர்த்து வசம் செய்வது போல. அதனால மணிவாசகர் இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்பு உருக்கி
கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினைனர். அப்ப ஆன்மா இரும்பு போல, அவன் காந்தம் போல, அவன் தான் நம்ம ஈர்ப்பவன். எனவே இரும்பு அப்படின்னா இரும்பு துண்டை காந்தக்கள் தன்பால் ஈர்த்து வசம் செய்வது போல செய்தல் முதல்வன் ஆன்மாவை ஈர்த்து வசம் செய்தலில் சலிப்பியில் முதல்வனுக்கு எஞ்ஞான்றும் சலிப்பு ஏற்படுவதில்லை. தான் விகாரி அல்லன். எனவே அவ்வாறு சரியாது நிற்றல் பற்றி விகாரமடைதல் இல்லை. எனவே இங்க பெருமான் எந்த காலத்தும் விகாரப்படுவது இல்லை என்பதை எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறாங்க. எனவே இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நமக்கு கீழே கொடுத்துருக்கிற கடைசி பத்தி பாருங்க. இடையில 2 பத்தி இருக்கிறது, கடைசி பத்தி பாருங்க. காந்தக்கள் தன் முன்னிலையில் இரும்பை தன்னிடத்து இழுத்து கொண்டு தன் வசம் செய்யும் எனினும் காந்தக்கல்லுக்கு சலிப்பு ஏற்படுவதில்லை. அதுபோலவே சிவபெருமான் திருவருட்சக்தியை உயிரெடுத்து பதிக்க செய்கிறார். மன ஆற்றல் முழுதும் நீங்கிய பொழுது தன் சக்தி முழுவதையும் உயிரிழத்து பதிய செய்கின்றான். உயிரை தன்பால் இழுத்து தன்வசம் ஆக்குகிறார். எனினும் ஒரு பொழுதும் சலிப்பு ஏற்படுவதில்லை. எனவே காந்தக்கள் விகாரப்படாதது போல சிவம் சலிப்பில்லாத இந்த கருணையை நம் மீது செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த எடுத்துக்காட்டின் வழி ஆசிரியர் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் அடுத்த தொடர்ச்சி நமக்கு இருக்கிறது. அதை திருவருட் கருணையினால நாளை நமக்கு 2 வெண்பா இருக்குதுங்க. இந்த இறைவன் நமக்கு செய்கின்ற அந்த கருணையை உணர்த்துவதற்கு 2 வெண்பாக்கள் இருக்கின்றன. அதை நாளைய வகுப்பில் தொடர்ந்து பார்த்து 12ஆம் நூற்பாவுக்கு நாளை செல்வோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனை இறைவனுடைய திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். நாம் இன்னைக்கு பார்த்துள்ள 10ஆம் நூற்பாவினுடைய ஒரு பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். 11ஆம் நூற்பாக்குள்ள வந்துட்டோம். இதில் நம்ம இன்றியமையாதது இறைவனுடைய உதவி என்பது எல்லா காலத்தும் இருக்கிறது. அவன் நமக்கு காட்டும் உபகாரத்தையும் செய்கிறான், காணும் உபகாரத்தையும் செய்கிறான். அறிவித்தல் மட்டுமே அவனுடைய வேலை இல்லை. அறிவித்த பிறகு அறியும் போது அவன் கூடவே இருக்கிறான். அது எது போலனா, கண் ஒரு பொருளை காணணும்னா ஆன்மா தான் காட்டணும். அதை காட்டுகிற அந்த கண்ணுக்கு ஆன்மா காணும் போது கூடவே இருப்பது போல முதல்வனும் நமக்கு உதவுகிறான். இந்த உதவியை மறந்துடாத அப்படின்னு ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். ஏன்? மறவாமை என்ற ஒன்றுதான் அன்பை தரும், அன்புதான் திருவடி பெற்றை தரும் என்பதனாலதான் நம்முடைய பெருமக்கள் இறைவனிடத்துல இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்று அம்மையார் வேண்டினாங்க. மணிவாசக பெருமான் வேண்டும் வேண்டும் நின் கலர்க்கு அன்பு, பெருமானே திருவடி அன்பு எனக்கு வேண்டும் என்று அவர் வேண்டிய அன்புதான் திருவடி பெற்று கொடுக்கும் என்பதனால மறவாமையினால் விளைவது அன்பு, அன்புனால் விளைவது திருவடி பேறு என்பதனால அன்பை வேண்டியது இதன் பொருட்டுத்தான் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனை இறைவன் திருவருளால் இந்த அளவு நிறைவு செய்கிறோம். நாளை நமக்கு 11ஆம் நூற்பாவினுடைய 2 வெண்பாக்கள் இருக்கிற அவற்றை சிந்தித்து நாம் 12ஆம் நூற்பாக்கு செல்வோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனை இந்த அளவு நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒன்றிட ஒன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் பழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மென்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னானுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, அருந்தரும் நீள் நெடுங்கண்ணியம்மையுடனாய் அண்டமுழுதை பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.